ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருட்களே ரொம்பவே ஈஸியாக கப் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 3 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற தேங்காயெல்லாம் வெளியே எடுத்துட்டு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே காட்டன் துணியை வச்சுட்டு தேங்காய் பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் இருக்கிற தேங்காய் பாலை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இருக்கிற சக்கையை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற தேங்காய் பாலும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முதல் தேங்காய் பால், ரெண்டாவது தேங்காய் பால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். எனக்கு 3 கப் தேங்காய் பால் கிடச்சிருக்கு. கப்போட அளவு பார்த்தீங்கன்னா 250 ml. நான் இந்த சைஸ் வாழைப்பழம் 4 எடுத்து வச்சுருக்கேன். அதை கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே 15 முந்திரி, 1 கப் சர்க்கரை, 1/2 கப் பால் சேர்த்துட்டு இதை ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழம் மிக்ஸையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூடவே 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி சேர்த்துன வாழைப்பழம் மிக்ஸ் எங்கேயும் இல்லாத மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸை கப் அப்படி இல்லைனா டம்ளரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதை மூடி வச்சுடுங்க. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் 12 மணி நேரம் வச்சுக்கலாம். இது எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி 2 பவுல்லையும் ஊற்றி வச்சுக்கிறேன். இப்போ இதை 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வெளியில் எடுத்துடலாங்க. இது நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இதோட டேஸ்ட்டு சூப்பராக வந்திருக்குங்க. அப்படியே கடையில் வாங்குகிற ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.